பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் நான் தினமும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வர்றார்ல. தினம் காலையில் உங்கள் மேலே அன்பு வைத்து ஏதோ ஒரு வார்த்தை கொண்டு உங்களோட பேசி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கி கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். என்ன ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு? என் மகனே, என் மகளே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த தாவீதனுடைய வாழ்க்கையை வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது வாலிப வயசில் கோலியாத்தை வீழ்த்த தேவன் கிருபை கொடுத்தார். பெரிய ராட்சதனை அவன் கொண்டு போடும்படி கிருபை கொடுத்தார். அது மாத்திரம் அல்ல, அந்த சின்ன இளம் வயதில் ஒரு ராஜாவை அவனை கொலை செய்ய தேடுகிறான். கர்த்தர் அவன் கையில் ஒப்பு கொடுக்காம தாவீதை பாதுகாத்தார். தேவனுடைய கிருபை. தாவீது போன இடத்துலலாம் புத்திமானாய் நடந்து கொண்டார். தேவனுடைய கிருபை. அவர் போன இடத்துலலாம் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். தேவனுடைய கிருபை. அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். என்னை ரொம்ப கவர்ந்து கொண்ட வசனம் அது. நான் அதை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கணும், உமக்கு சித்தமானதை நான் செய்யணும் அப்படின்னு அடிக்கடி நான் ஜெபம் செய்வேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் இந்த தாவீதனுடைய அந்த வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் அதற்கு இதெல்லாம் எப்படி நடந்தது? தேவன் கிருபை கொடு